டேய் ஐயர் அல்ல விடுறது இருக்கட்டும், இப்போ நம்ம அல்றோம்ல, அவன் அவனை அள்ளுவதற்கு வைக்கிற வரை நீ அள்ளிங்கறல, இதுக்கு என்ன ப்ரொவிஷன் நீ பண்ணணும்? இதுக்கு ஐயர் தான் வச்சுருக்கிறாரு அந்த சாவியை. அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார். நாம அதை விட்டுட்டு இதை எப்படி திசை திருப்போம்னா, இவங்க எப்படி ராமனை கொண்டாந்து விடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அண்மையில் ஒரு கவிதை நம்மோட பேசியிருப்போம். மலக்கொடியில் நாங்களாம் அடைப்பு இருக்குன்னு அங்கே இங்கே தேடிட்டு ராமரை கூட்டி வந்தேன். என்ன மயிருக்கு ராமனை கூட்டு வரேன்? ஏன்னா அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஆள் கிடைக்கலன்னா சரி நாங்கள் அந்த வேலைக்கு வரல, மிஷினை வச்சா இல்லை அதை அந்த மேற்பார்வை எடுத்து கை கிளவுஸ் அது இதெல்லாம் கொடுத்து அப்படி பண்ண சொல்லு, அதுதானே அரசாங்கம். ஆனால் இவனுங்க பேசுறது அடுப்பெட்டத்துக்கு ஆளை தென்னானா, ராமன் வந்தானா, சீதை வந்தாலாம், உள்ள குச்சானா, இந்த படுகொலை அப்படியே சாவட்டுன்னு சீதை நினைச்சாலாம், அதால எழுந்து போயிட்டாலாம், மலக்குழியை திறக்காதுன்னு எழுதி போயிட்டாலாம், எழுதிட்டு எங்க போனாலாம்? இலங்கை நோக்கி போயிருந்தா புருஷனை கொண்டுட்டு. புரியுதா? அப்போ அந்த பிரச்சனையின் தீவிரத்தை சொல்லி அது ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போறதுக்கு விட்டுட்டு அடிச்சு கொடுறான் பத்தியா, அந்த போக்கு தான் இது. ராமர் ஆணவ கொலை பண்ணாருல்ல, சரி ராமராஜ்யம் இது ராமராட்சி தான் இங்க நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னாருல்ல, முதல்ல அந்த ஆளை குடி. இப்போ வீட்டுல ஒருத்தனை தேடி போலீஸ் வருது, இல்லைன்னா இப்போ வீட்டுல இருக்கிற புள்ளகள்ல இதுவும் போறாங்கல்ல, அது மேல அந்த அமைச்சர் பிடிச்சி முதல்ல உள்ள உட்காருது, ராமர் மேல ஒரு கேஸை போட்டு நீ தானே சொன்ன எங்க ராமரை கொண்டா, இல்லைன்னா அது வரைக்கும் நீ வா அப்படின்னு பிடிச்சி உள்ள உட்காருது. அது வந்துங்க சார், இன்றைக்கு ஒரு கிண்டல் பண்றதுக்கு சும்மா இந்த இந்து மதம் சொல்லி விட்டுறா, சனாதனம்னு பேசல புரட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு சீன் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்களா. அதால இவர்கள் இந்த மாதிரி பேசுகிற போதெல்லாம் நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு அட்டா குத்துறா வெட்டுறா ஏதாவது பேசி விடுறா, எவனா கத்திங்க இருக்கட்டும்.